ஹலோ வீவர்ஸ், அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கௌதம், மதுமிதா அப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கௌதம் இன்னைக்கு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போது ராகுல் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே அண்ணி, ஸோ உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு நீங்கள் அன்னைக்கிட்ட வந்து கேளுங்க. பிறந்த நாளைக்கு யார் என்ன கிஃப்ட் கேட்டாலும் அண்ணன் வந்து மறுப்பு தெரிவிக்காமல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, இவர் நைட் ஒரு மாதிரி இருக்கிறாரு, பகலில் ஒரு மாதிரி இருக்கிறாரு, இவர்கிட்ட என்ன கேட்குறதுன்னு மதுமிதா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அப்போது கௌதம் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுறாங்க. சரி நம்ம பேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா பேக் எடுத்தா கௌதம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாவம் நம்ம மதுமிதா இதனால் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. கௌதம் மதுமிதா கிட்ட சொல்கிறது, உனக்கு ஈவினிங் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, சர்ப்ரைஸா அப்படி என்னது அப்படின்னு சொல்லி மதுமிதாவும் ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்கள், ஈவினிங் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் மதுமிதாவுக்கு கிரண் கால் பண்ணுறாங்க. ஆனால் பேசலை, கட் பண்ணிட்டாங்க. ஆனால் கிரண் கையில் பொக்கையோடு வீட்டுக்கு வராரு. செக்யூரிட்டி உடனே மதுமிதா கிட்ட வந்து, மேடம் அன்னைக்கு ஒருத்தர் வந்தார்ல, நீங்கள் கூட வீட்டுக்குள்ளே விட வேணான்னு சொன்னீங்களே, அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும், சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரணை வாசலில் நிற்க வச்சு பேசுகிறாங்க. கிரணை பார்த்ததுமே மதுமிதாவுக்கு செம்ம கோபம். உன்னை யார் இங்கே வர சொன்னது, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி வந்து என் மேலே லவ்வே இல்லாத மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டும், உனக்கு விஷ் பண்ணலான்னு தான் ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்ற, வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனாலும் விஷ் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் கௌதம் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னையே அப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் மதுமிதா பயங்கர கோபத்தோட கிரணை திட்ட, நீ வந்து என்ன உன் கூடவே பக்கத்துலேயே வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஆஃபீஸ்லேயே சேர்த்து விட்டேன், அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என் மேலே இன்னும் உனக்கு ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. மரியாதையாக பேசு அப்படிங்க. ஏன்டி என்னை அடிச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வாடி பொடின்னு கூப்பிட்ற, மரியாதையாக பேச, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வாங்கி தூரமாக தூக்கி போடுறாங்க. ஸோ கிரண் மதுமிதாவை முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே கௌதமுடைய ஆஃபீஸ். இங்கே கௌதம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்த சந்தோஷ், இன்னைக்கு சிஸ்டரோட பர்த்டே, நீ என்ன வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்கள எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், என்னடா நீ நண்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொமான்ஸே வராது அப்படின்னு சொல்லும்போது இங்கே கௌதம் செம்மையாக கோவப்படுறாரு. ஆமாம் எனக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கோபத்தை சந்தோஷ் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறும்போது, அப்போது கௌதம் என்ன பர்த்டே பார்ட்டி தானே, சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து வர சொல்கிறாங்க. ஏன் ஃபேமிலி பார்ட்டிக்கு ஆஃபீஸில் இருக்கவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வர சொல்லு இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்போது கிரண் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒருத்தர் கிரணை போய் கூப்பிட்றாங்க. கிரணும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வீட்டில் பர்த்டே பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, யாருடைய பார்ட்டி, அதாவது யாருடைய பர்த்டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்பர் இருக்காங்களே, ட்ரைனிங் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு பர்த்டே அப்படின்றாங்க. அதாவது மதுமிதாவுக்கு, என்னுடைய மனைவிக்குன்னு அந்த இடத்துல அவங்க கௌதம் சொல்லலை, இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் எல்லோரும் ஹாப்பியாக ஆகிறாங்க. எல்லோரும் ஈவினிங் வாங்க, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக கிரணை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் கிரண் மனசுக்குள்ளே நினைக்கிறது, ஸோ பர்த்டே பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கியா, பார்க்குறேன், என்னையே அடிச்சிட்டல்ல மதுமிதா, இந்த பார்ட்டியை நீ எப்படி சந்தோஷமாக கொண்டாடுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த வீட்டில், அதாவது கௌதமுடைய வீட்டில் கொண்டாடுற கடைசி பர்த்டேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம மதுமிதாவுடைய வீடு, அதாவது ஜீவா, மாயா இவங்கெல்லாம் பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இடையில் ஒரு குட்டி ரொமான்ஸ் சீன். ஜீவா வந்து மாயாவுக்கு புடவை கட்டியோட குட்டி ஒரு ரொமான்ஸ் சீனோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் மதுமிதாவுடைய அப்பா மதுமிதாவுக்காக பர்த்டே கிஃப்ட் சாரீ வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சரி இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பூஜை பண்ணுற அந்த தருணம் கற்பூரம் அந்த சேலையில் விழுந்து சேலை எரிஞ்சு போகுது. அதை பார்த்து எல்லாருமே மனசொடைஞ்சு போகிறாங்க. இப்படி நல்ல நாள் அதுவுமா சேலை எரிஞ்சு போச்சு, மதுவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் இன்னொரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மாயா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் கிரண் ஒரு சில பேரை வந்து கூட்டி வச்சுட்டு மதுமிதா வந்து
நான் அரேஞ்ச் பண்ண பர்த்டே பார்ட்டிக்கு தான் வருவாங்க, வேணால் ப்ரூவ் பண்ணவா, நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி நான் ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன், அதுக்கு தான் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கிரண் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோட் நம்மளுக்கு பிபி வந்துடும் போல். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கி எபிசோட் வந்து கூட்டியிருக்கு. ஸோ மதுமிதாவோட வாழ்க்கையில் இப்படி ஆளுக்காலே விளையாடுறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இருந்தாலும் கௌதம் இதை புரிஞ்சுப்பாரா தெரிஞ்சுப்பாரா, எப்படி அவருக்கு உண்மை புரிய போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பும் இன்னும் கூடிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.